கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் யோவான் 15:7. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்கிறவன் எவனோ அவன் பெற்றுக்கொள்கிறான். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கின்றது? சுயநலமாய்தான் இருக்கின்றது. நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றுதான் நாம் ஜெபம் பண்ணுகிறோமே தவிர மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறதில்லை. நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் நிறைய சமயம் பதில் வராமல் இருக்கின்றது தெரியுமா? நாம் சுயநலமாய் ஜெபிக்கின்றோம். நானும் நல்லா இருக்க வேண்டும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும், இப்படி எனக்கு எனக்கு என்றுதான் ஜெபம் பண்ணுகின்றோம். நம்முடைய உற்றாருக்காகவோ நண்பர்களுக்காகவோ தேசத்திற்காகவோ நாம் ஜெபம் பண்ணுகிறதில்லை. நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே வசனத்தில் மேலே உள்ள வரிகள் சொல்லுகின்றது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ நீங்கள் ஆண்டவரிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் நாம் என்னென்ன விஷயங்களை கேட்கின்றோமோ அந்த காரியங்களை அவர் நமக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும், வேத வாசிப்பில் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தரோடு இருக்கின்ற ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் சரியான முறையில் அவருடைய வசனத்தை பயன்படுத்துகிறதில்லை. அவருடைய வார்த்தை நமக்குள் குடியிருக்க வேண்டும். அப்படி குடியிருக்கும் போதுதான் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த வார்த்தைகள் நிர்ணயிக்கும். நாம் வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்மகிட்ட இருக்கின்ற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறுகின்றது. எனவே கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலும் நிலைத்திருக்கும் போது நாம் தேவனிடம் கேட்கும் ஜெபங்கள் நிறைவேறும். God bless you. Amen. Amen.